Happy morning to all. Happy morning. நிறைய பேர் பிஸ்னஸ்க்கு வந்து ரெண்டு டைப்பில் வந்திருப்பீங்க. ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பீங்க. யாரும் ஆக்சிடென்டலாக வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க. ரைட், கிரேட் சார். நிறைய பேர் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஒரு விஷயம் நினச்சிப்பேன், நான் வந்து ஆனால் பிஸ்னஸ் பண்ணதான் அவங்க நான் வந்து எம்ப்ளாயே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணாங்க. கிரேட் சார், திஸ் இஸ் ஃபார் ஆல். இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைச்சாலும் அடைய முடியாது. அதை நம்புறீங்களா எல்லாரும்? ஓகே. ஸோ நிறைய பேர் நம்பிக்கைங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. உங்களோட ஃபினான்ஸ், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஹெல்த், இந்த எல்லா விஷயத்திலும் உங்களோட நம்பிக்கை இருந்திருக்கா? ஏதோ ஒரு இடத்துல அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா ஹியூமனுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒன்று வந்து நேர்மையான எண்ணங்கள், ஸோ எதனாலும் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமே ஒரு நெகட்டிவ் திங்கிங்காக எதிர்மறையான எண்ணங்கள்னு சொல்கிறாங்க அதை. ஸோ ரெண்டு தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ரெண்டு தாட் ப்ராசஸ் வந்து வச்சு தான் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்கள் காலையில் மீட்டிங் நிறைய பேர் லேட்டாக வந்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதை பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் எதிர்மறையான எண்ணங்கள். இப்போ நேற்று நீங்கள் மீட்டிங் ஃபாஸ்ட்டாக போயிருப்பீங்க, ஏதோ கிளைண்ட் மீட்டை வந்து நல்லா கரெக்டான இதில் பண்ணியிருப்பீங்க, அது நிறையா பேசுங்க. அதை பேசுறது இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் என்னன்னைக்கு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை நேர்கொண்டீங்களோ அதை நிறையா பேசுறீங்க. அதுதான் எதிர்மறையான எண்ணங்கள். ஸோ இந்த நேர்மறை எதிர்மறைங்கிற ரெண்டு எண்ணங்கள் நம்மளோட எல்லா இதுலேயும் வந்து 100% இருக்கும். இதுக்கு மறக்கவே முடியாது. பட் ஆனால் என்ன பண்ண முடியும்னா, நம்மளால அதை மாற்ற முடியும். ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த அட்ராக்ஷன்ஸ் விதி வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி நமக்கு அது ஈஸியாக நம்ம அடையலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப விலை மதிக்க முடியாது, ஆனால் பார்க்க முடியாது. ஆஸ் லைக் எ கரண்ட், இது கிராவிட்டி, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவுது. அது என்னன்னா அன்பு. எந்த ஒரு விஷயத்திலோ ஒரு அன்புன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த புவியீர்ப்பு விசையை வச்சு அந்த விஷயத்தை நம்மளால ஈர்க்க முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நேர்மறையாக, இதில் பெரிய சப்ஜெக்ட், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணியே சொல்கிறேன் நான். ஸோ நேர்மறையான எண்ணங்களுக்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து உங்களோட கஷ்டத்துக்கு ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, ஒரு ஹெல்ப் கேட்குறாருன்னா, நீங்கள் ஒரு ஃபுல் ஹார்ட்டடாக அதை நீங்கள் செய்யும் போது யூ வில் நாட் கெட் பெனிஃபிட் ஃப்ரம் தட் டே. உங்களுக்கு அறியாமல் அது வேற எங்கேயோ இருந்து அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் தி பவர் ஆஃப் தட், அந்த நேர்மறையான எண்ணங்கள். ஸோ அவனை திட்டி டொக்காஸ் பண்ணிட்டோ இல்லாமல் நீங்கள் ஹார்ட்டடாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு வேற வழியாக வரும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்ன ஒரு காஸ்ட்லியான ஷூஸில் இருக்குது, இன்றைக்கி 30-40,000 ஷூஸ் இருக்குது. ஷோரூம்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மைக்கேல் கோர்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். ஸோ அந்த ஷூஸை பார்ப்போம். சில பேர் என்ன நினைப்பாங்க, பாருங்கப்பா ஷூஸ் வந்து 40,000 50,000 பகல் கொள்ளைங்க ப்ரோ, எப்படி விற்று எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறாங்க. ஸோ யூ வில் நாட் ரீச் தட் பொசிஷன் டு பை தட் ஷூ. உங்களை அந்த பொருள் வந்து உங்களை விட்டு தூரமாகவே தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அது எனக்கு ரொம்ப அழகான ஷூ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ அப்படி நினைக்க இன்வேரியபிளாக உங்களோட இன்னர் சோல் எல்லாமே அதோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் அந்த புவியீர்ப்பு விசை. அந்த அன்புங்கிற மனுஷன்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களையும் இருக்கும். அந்த அன்பை நீங்கள் அதை செலுத்தும் போது ஒரு நாள் அந்த ஷூவை நீங்கள் வாங்கறதுக்கான தகுதியாக மாறிடுவீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்தது விஷயம். நாங்கள் வந்து ரெசிடென்சி இயர்ஸை நிறைய பண்ணியிருக்கோம். தமிழ்நாடை தாண்டி எந்த இடத்துலையும் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பெங்களூரில் இருந்துச்சுங்க, என் தம்பியோட ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதை பார்க்கறதுக்கு நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
நானும் என் பிரதரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் அப்படியே தென்னல் வெளியே எட்டி பார்த்தேன். இங்கே பண்ணண்டா ப்ராஜெக்ட், இங்கே பண்ணுறதாண்டா ப்ராஜெக்ட், சும்மா என்னடா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு அப்படியே சார்ந்து போயிட்டோம். ஜஸ்ட் வி வர் டாக்கிங் அபவுட் ஃபார் 5 to 10 minutes. இதை பேசிக்கிட்டே போகிறோம். என் மனசில் வந்து போயிட்டு வரும்போது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு.